ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்பவும் டேஸ்டான ஈஸியான முறையில் காளான் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, லவங்கம், பிரிஞ்சலை, சோம்பு, கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்த்திக்க போகிறோம், அதுவும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தரலாம். இஞ்சி பூண்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு ஆனியன், 2 தக்காளி, கொஞ்சமாக பீன்ஸு, அப்புறம் கீரை வச்சுருக்கோம் பச்சை மிளகா, அது கொஞ்சம் கேரட், ஒரு கேரட், அப்புறம் ஒரு பாக்கெட்டு மஷ்ரூம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காளானும் நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காளான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதோட தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு தேவையான ரைஸுக்கு தேவையான ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு வதக்கிடலாம். அதோடு நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறதும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்கிட்டுருக்கு. அதோட கீரை வச்சுருக்க பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த உடனே அதில் வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதோட உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், தோல் சீவாமல் அப்படியே தோலோடு போட்டிருக்கோம் கழுவி, அதையும் நல்லா வதக்கிடலாம். அதோட மஷ்ரூம் கொட்டி வதக்கிடலாம். அது நல்லா வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்க போகிறோம். இப்போதைக்கு அது வதங்கிறதுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்திக்கோங்க. அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம் சென்டரில். அதோட தக்காளி கொட்டி நல்லா வதக்கிடலாம். தக்காளியோடு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்க போகிறோம். நல்லா நைஸாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சு வதக்குங்க. நல்லா வதங்கி தண்ணி விட்டு வரும். அதோடு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிடலாம். இதோட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து வதக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இப்போவே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து வதக்குறோம். அப்போ ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சு நல்லா கொதித்து வந்த உடனே ரைஸ் ஒரு 1/2 hour ஊற போட்டு வச்சுருக்கோம், அதை எடுத்து அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த டைம்லேயும் சால்ட்டு சேர்த்திக்கோங்க வேணும்னா. அவ்வளோதான், இது மூடி போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துடலாம். விசில் விட்டு எடுத்தோம்னா காளான் பிரியாணி, அதாவது மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகஸ்ட். எஜுகஸ்ட்ன்றது ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, உங்களோட ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த எஜுகஸ்ட்ன்ற ஒரு கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe
language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.